2500 ரூபாயில மத்திய அரசு எவ்வளவு கொடுக்கு தெரியுமா? 2500 ரூபாய் ஒரு 100 கிலோ மூட்டைக்கு விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க 100 கிலோக்கு. அதுல 2500 மத்திய அரசு கொடுக்கறது வந்து 2369 ரூபாய். 69 ரூபாய் மத்திய அரசு காசு கொடுக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல 131 ரூபாய் தான் கொடுக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க எல்லாம் யாருக்காக நீங்க நெல் கொள்முதல் செய்றீங்கன்னா மத்திய அரசுக்காக தான் நீங்க செய்றீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மத்திய அரசுக்காக பண்ணுது. மத்திய அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா தான் நீங்க நெல் கொள்முதல் விவசாயிகளிடம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அதுக்காக தான் மத்திய அரசு 2369 ரூபாய் 100 கிலோவுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது. தமிழ்நாடு அரசு வெறும் 131 ரூபாய் தான் கொடுக்கறாங்க. அவ்வளவுதான் கொடுக்கறாங்க. இதே ஒரிசா கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் 131 ரூபாய் கொடுக்குது இல்ல, ஒரிசா கவர்மெண்ட் 800 ரூபாய் கொடுக்குது. 800 ரூபாய் ஒரிசா கவர்மெண்ட். ஆந்திரா கவர்மெண்ட் 500 ரூபாய் கொடுக்குது. ஒரிசாவில் அங்க 3000 ரூபாய் கொடுக்கறாங்க 100 கிலோவுக்கு. ஆனா இங்க 2500 ரூபாய் தான். 100 கிலோக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க தான் கொடுத்தோம்னு. ஆனா 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு உற்பத்தி எவ்வளவு ஆகுதுன்னு தெரியுமா? விவசாயிக்கு 100 கிலோ உற்பத்தி செய்யறது 2450 ரூபாய். 2450 ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சு உங்ககிட்ட 2500 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் 100 கிலோவுக்கு வச்சு என்ன பண்ண போறாங்க விவசாயிக்கு? ஒன்னும் பண்ண முடியல. இதுதான் விவசாயம், இதான் நட்டம், இதான் இருக்குது. நம்ம கேட்கறது ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுத்தா கட்டுப்படி ஆகும். 100 கிலோக்கு 3500 ரூபாய் கொடுக்கணும். இருக்குது, பணம் இருக்குது. 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. விவசாயி கொடுக்குறது மனசு வரல. என்ன பண்றது?